ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கவிஸ் வியூவில் இன்றைக்கி நான் வந்து சிக்கன் சமைக்க போகிறேன். சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் சமைக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மறக்காதீங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃபியூச்சரில் கொடுக்குற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். அது கூட வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்குறேன். பெரிய வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்குறேன். அதுக்கப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் 2 கிண்டி விட்டுட்டு அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை நல்லா வதக்குறேன். ஒரு நல்ல வதங்கின ஸ்டேஜுக்கு வர்ற அளவுக்கு வதக்குறேன். ரொம்ப நேரம் வதக்குறேன். அதுக்கப்புறமா வந்து சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணுறேன். வெறுமனே கழுவி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் தான். அந்த சிக்கன் பீசஸ் கூட நான் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணல, மேரினேட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ வெறுமனே சிக்கன் பீசஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மசாலா கூட அப்படியே கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இந்த 3 தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. கரம் மசாலாவோ, சிக்கன் மசாலாவோ, வேறு மல்லித்தூளோ, வேறு எந்த தூளுமே நான் சேர்க்கல. வெறுமனே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இது 3 தூளை மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் வேகிறதுக்காக. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன ஃபார்மில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போது சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப அழகாக வெந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ரெட்டாக அழகாக இருக்குது. இது வந்து நம்ம தண்ணியாக குழம்பு டைப்பில் வேணும்னாலும் நம்ம இறக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே இறக்கிக்கலாம். ட்ரையாக இருக்கும் போதே இறக்குனா தான் இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால நான் நல்லா ட்ரை ஆக்கிட்டேன். இது வந்து ஒரு சாம்பார் சாதத்துக்கு இல்லை ரசம் சாதத்துக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். சாப்பாட்டில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்ப பயங்கர டேஸ்டியான ஒரு சிக்கன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சமைக்கக்கூடிய ஒரு சிக்கன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். until then, bye bye.